குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அடிப்படை ஜோதிடத்தில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள் அதோட தன்மைகள் என்ன, அதோட பெயர்கள் என்ன, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டாக கொடுக்குறேன். தன்மைகளெல்லாம் நான் இந்த வாய்ஸ் நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்கும். அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இது எல்லாமே மேஷ ராசிக்குள்ளே அடங்கும். அது என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நட்சத்திரங்களுடைய தன்மைகள் என்ன. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னாக்கா அவருக்கு பேசிக்கான குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி என்னால் என்ன முடியுதோ அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பிடுறேன். அதை எழுதி வச்சுக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒய்ஃப் சொல்கிறத தவறாமல் கேட்பாங்க. ஒரு பையனாக இருக்காங்க அப்படின்னா அம்மா சொல்கிறத தவறாமல் கேட்பாங்க. ஒரு அண்ணனாக இருக்காங்க அப்படின்னா தங்கச்சி சொல்கிறத தவறாமல் கேட்பாங்க. பெண்கள் சொல்வதை தவறாமல் கேட்பாங்க. அது என்ன ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. அதே மாதிரி அவங்க அடுத்தவங்களை ஈஸியாக வசீகரிச்சிருவாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு வசீகரம் அவங்கள்ட்ட இருக்கும். தோற்றத்தில் அது கலரை பேஸ் பண்ணியெல்லாம் கிடையாது. இயல்பாகவே அவங்கள பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்க ஃபேராக இருக்கிறாங்களா டார்க்காக இருக்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய இமோஷன்ஸ், அவங்கள நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அப்படியா ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ப்ளீஸிங் குவாலிட்டினாலேயே அடுத்தவங்களை அவங்க வசீகரிச்சிருவாங்க. நல்ல ஒரு திடகாத்திரமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய சொற்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. நல்லா யோசித்து பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசித்து பேசக்கூடிய தன்மையுடைய ஆட்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அரசாங்க சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகும். ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு லோனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அதை அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க போகும்போதே அவங்க யோசித்து ஒரு பிளானோடு போவாங்க. நல்லா வசீகரிக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதை ஈஸியாக அக்யூமுலேட் பண்ணிட முடியும். அவங்களால அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை ஈஸியாக அவங்களால அக்யூமுலேட் பண்ணிட முடியும். அதே மாதிரி புகழ், பெருமை, செல்வாக்கு இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பேஸ்ட் ஆன் தேர் குவாலிட்டி. அவங்க குவாலிட்டி அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவங்க மற்றவங்களுக்கும் தரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஒரு ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையை சிறப்பாகவும் முடிப்பாங்க, செம்மையாகவும் முடிப்பாங்க, விரைவாகவும் முடிப்பாங்க. மற்றவர்களை ஈஸியாக தனக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தந்திரங்கள், சாதுரியங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள்ட்ட நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உங்கள் கம்பெனியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாக்கா அவங்க மூலமாக உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா அவங்க பேசி அந்த காரியத்தை சாதிச்சிடுவாங்க. யோசித்து அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும், எதிராளியை எப்படி நம்ம வீழ்த்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தந்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள்ட்ட இருக்கும். ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு கண்ணாலேயே அனலைஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு பாஸ்ட் 5 மினிட்ஸ், ப்ரெசன்ட் 5 மினிட்ஸ், ஃப்யூச்சர் 5 மினிட்ஸ், ஒரு காமன் நேர சினாரியோவை அவங்களால ஈஸியாக அனலைஸ் பண்ணிட முடியும். இது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய தனித்திறமை. ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதே அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு பாருங்கள். நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும்போது நம்ம அதை எப்படி அப்ளிகபிள் பண்ணுறோம், எப்படி அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நாலேஜ் அந்த விஷயத்தில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தன்மைகள் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள்.